அதாவது இப்போ வந்து காதல் இருக்குல்ல, காதல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இது காதலா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரியல, காதல்னாலே என்னன்னு தெரியாது. நான் காதலிச்சதே கிடையாது, காதலிக்கவே கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க. எது காதல்? சரி காதல், அப்போ எது காதல்னு நிறைய பேருக்கு தெரியாது. காதலிக்கவே கூடாதுன்றாங்கல்ல, காதல் தப்புன்றாங்களா, அப்போ அவங்களுக்கு எது காதல்னே கண்டிப்பாக தெரியாது. சரி, காதலிக்கிறவங்களுக்கு அது எது காதல்னு தெரியறதுக்காக அப்போ காதலிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு எது காதல் என்று தெரிந்து கொள்வது அவங்களுக்கும் சிக்கல் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? காதலிக்கிறவங்களுக்கும் எது காதல்னு தெரியுமா? எது காதல்னு தெரியாமலே காதலிச்சிட்ருப்பாங்க. அதனால் வந்து ஒரு ஆணும் பெண்ணு பேசிட்டாலே, ஒரு பொண்ணு நமக்கு கிடச்சிட்டா அல்லது ஒரு பையன் நமக்கு கிடச்சிட்டான், உடனே நமக்கு காதல் வந்துருச்சு, பேசினாலே அது காதல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. காதல்ங்கிறது நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய அனுபவம் தேவை. அப்போ தான் கரெக்டாக இதுதான் காதல், இது கண்டிப்பாக இது உண்மை, இது வந்து உண்மையான காதல் தான், இதுதான் காதல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய அனுபவம் தேவை இருக்குது. அப்படி இருக்கும்போது எது காதல் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறான்னா, பேசணுங்கிற அந்த ஆசை அவனுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே இருக்குது. பேசணுங்கிற ஆசை இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, அந்த ஆசை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி இருந்தாலே அது கண்டிப்பாக காதல். அந்த பேசணுங்கிற ஆசை தான். அதுபோல் ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆண்கிட்ட பேசணுங்கிற ஆசை அந்த ரெண்டு பேருக்குமே இருக்கணும். இல்லை ஒருத்தருக்கு தான் இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லை. அந்த பையனுக்கு தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த பையன்கிட்ட பேசணுங்கிற ஆசையே இல்லை. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இவன் மேலே காதல் இல்லை, ஆனால் இந்த பையனுக்கு அவன் மேலே காதல் இருக்குது. இது ஒருதலை காதல் இது, ஆனால் இது காதல் கிடையாது. இது வந்து ரெண்டு பேருமே காதலிக்கணும், அப்போ தான் அது காதல். இப்போ ஒரு நண்பர்கள் அப்படின்னா ரெண்டு பேருமே நட்பாக இருக்கணும், அப்போ தானே அது நட்பு. ரெண்டு பேருமே வந்து ஒருவருக்கு ஒரு நட்பாக இருந்தால் தான் அதுக்கு பேர் நட்பு. அப்போ இதில் வந்து காதல்னால் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் பேசணுங்கிற இந்த ஆசை இருக்கணும். பேசணுங்கிற ஆசை ரெண்டு பேருக்குமே இருக்கணும். அது இல்லாமல் அது இல்லை, ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அப்போ அது காதல் கிடையாது, அது வந்து உண்மையான காதல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு காதல் வந்து சரியான காதல் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிலர் வந்து உடலுறவுலே குறியாக இருப்பாங்க, பேசணுங்கிற அந்த ஆசை இருக்குது, உடலுறவை மனசில் வச்சுக்கிட்டே செயற்கையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதுவும் காதல் கிடையாது, அதுவும் வந்து காதல் கிடையாது. சும்மா செயற்கையாக பேசணுங்கிற அந்த ஆசை இருக்குல்ல, அதுதான் மேலோங்கி நிற்க வேண்டும். உடலுறவுங்கிறது அதுக்கப்புறம் அது தானாகவே கிடைக்கும். உடலுறவை மனசில் வச்சுக்கிட்டு பொய்யா பேசுவாங்க, செயற்கையாக பேசுவாங்க, அதான் நாடக காதல்னு சொல்லுவாங்களா, அதான் நாடக காதல். உடலுறவை மனசில் வச்சுக்கிட்டு அதை ஒரு நோக்கமாக வச்சுக்கிட்டு அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்காக பேசுவாங்க. அப்புறம் உடலுறவு வச்ச பிறகு பேச மாட்டாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு அந்த ஆசை வரும்போது திரும்பவும் வருவாங்க, திரும்ப அந்த உடலுறவுக்காக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் பேசணுங்கிற அந்த ஆசை யாருக்கு அதிகமாக இருக்கோ ரெண்டு பேருக்குமே இருக்கணும். எந்த பெண் மேலே உனக்கு பேசணுங்கிற அந்த ஆசை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பெண் மேலே உனக்கு காதல் இருக்குது. அதுபோல் அந்த பெண்ணுக்கும் உன் மேலே காதல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கும் உன் மேலே பேசணும், உன்கிட்ட பேசணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கா, தீராததாக இருக்கா, எந்த அளவுக்கு தீராத பேசணுங்கிற ஆசை தான் தீராமல் இருக்குது, அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நல்ல ஒரு அற்புதமான காதல். அது போன்ற ஒரு காதல் கிடச்சின்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. காதல் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. சரியான காதலை கண்டுபிடிக்கணும். செயற்கையாக பேசுவாங்கள்ல, பேசும்போது சும்மா செயற்கையாகவே கஷ்டம், இதுதான் காதல் போல்க, காதல்னால் இப்படி தான் போல்க, செயற்கையாக நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டு பேசணுன்ட்டே பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது பேசணுங்கிறக்காகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி அதாவது பேசணுங்கிற ஆசை கிடையாது, ஆனால் எது காதல்னு தெரியாது. சரி, ஆனால் பேசிகிட்டு இருப்பாங்க. இயற்கையாகவே உண்மையில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது அது, அதனால் அதெல்லாம் காதல் கிடையாது. அதனால் காதல்ங்கிறது எதுன்னு நல்லா சரியாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் அறிகுறி. ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணுங்கிற ஆசை தான் மேலோங்கி நிற்கணும். உடலுறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான், அது தானே அதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எப்போ இருக்குதா அப்போ அதுதான் சரியான காதல். இல்லைன்னா அது சரியான பேசவே பிடிக்கல எனக்கு, ஏன் உன் மனைவி தான், ஆனால் அவகிட்ட எனக்கு பேசணும்னு பிடிக்கவே இல்லை அப்படின்னா உன் மனைவி மேலே உனக்கு காதலே இல்லைன்னு அர்த்தம். அதாவது என் வீட்டுக்காரன் தான் அவன், என் புருஷன் தான், நாங்கள் கல்யாணம் ஆகி 10 வருஷமாச்சு, 2 பிள்ளைங்க கூட இருக்குது, ஆனால் என் புருஷன்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்காது, ஆனால் அவர் என்கிட்ட வருவார், ஆனால் அவர்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்காது அப்படின்னா அது காதல் இல்லை, அந்த உறவில் காதல் இல்லைன்னு அர்த்தம். அதனால் ரெண்டு பேருக்குமே பேசணுங்கிற ஆசை இருக்கணும். ரெண்டு பேருக்குமே பேசணுங்கிற ஆசையே கிடையாது, ஆனால் நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக தான் இருக்கோம், 2-3 பிள்ளைகள் கூட நாங்கள் பெற்றுட்டோம் அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே காதல் இல்லைன்னு அர்த்தம். பேசணுங்கிற ஆசை தான் காதல். அந்த ஆசையாக பேசணுங்கிற ஆசை, ரொமான்ஸாக பேசணும். ரொமான்ஸ்னால் என்னது? அதில் வந்து காமம் கலந்திருக்க வேண்டும், காமம் கலந்த பேச்சு, அது ரொமான்ஸு.
அந்த மாதிரி காதலர்களுக்கு இடையில் பேச்சு இருந்தால் காமம் கலந்துருக்க வேண்டும். காமம் கலக்காத அந்த பேச்சு இருக்குல்ல, அந்த காதலர்களுக்கு இடையான பேச்சு, காமம் இல்லாத பேச்சு நல்லா இருக்காது. காமம் கலந்து காதலர்களிடம் பேசுகிற பேச்சுக்கு என்ன, மற்ற பேச்சுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு ஆண் வந்து தனது நண்பனிடம் பேசுகிறான், ஒரு பெண் வந்து தனது தோழியிடம் பேசுகிறாள். இந்த பேச்சுக்கும் ஒரு ஆண் வந்து தனது காதலியிடம் பேசுகிற பேச்சுக்கு என்ன வித்தியாசம்னா, காதலியிடம் பேசும்போது அந்த காமம் கலந்திருக்க வேண்டும். காமம் கலந்த பேச்சு, அதான் ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்றது. அப்போது இந்த மாதிரி பேசணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கணும். நீ என்ன செய்ய போறியோ, உடலுறவில் என்ன செய்ய போறியோ அதை பேசணுங்கிற ஆசை இருக்குல்ல, அதை பற்றி பேசணும். உடலுறவை பற்றி பேசுவது, அந்த உடலோடு ஏற்படுகிற அந்த உறவை பற்றி பேசுவது. கன்னத்தை நான் கடிச்சிருவேன், முத்தம் கொடுத்துருவேன், கிஸ் பண்ண போகிறேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், அப்படி ஏன் இப்படி பேசுகிற, அப்படி கொஞ்சல், அதில் ஒரு கொஞ்சல் இருக்குது. அந்த காதல் மொழி, அது காதலர்கள் பேசுகின்ற மொழி, அதில் ஒரு கொஞ்சல் சினுங்கல் அப்படி ரொம்ப அதெல்லாம் இருக்குல்ல. அந்த காதல் கலந்துருச்சுனாலே, அந்த காமம் கலந்து விட்டாலே, காமம் கலந்த அந்த பேச்சு இருக்குல்ல, காதல் மொழி, அது வந்து அதில் வன்முறையே கிடையாது. அது வந்து சரண்டர் ஆகிட்டா அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் சரண்டர் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்படி அங்கே வந்து அப்போ ஒரு பெண்ணும் ஆணிடம் சரண்டர் ஆகிட்டாங்க. 2 பேரும் சரண்டர் ஆகும்போது தான் அந்த காதல் மொழி வரும். அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி பேச வரும். உண்மையிலே காதல் இருந்தால் தான் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கே வரும். காதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கிட்ட உங்களுக்கு காதல் இல்லையோ, எது காதல்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? உனக்கு யார்கிட்ட ரொமான்ஸ் பண்ணவே வரலையோ அப்போது அங்கே காதலே இல்லைன்னு அர்த்தம். ரொமான்ஸ் பண்ணாமலே பேசிகிட்டு இருப்பாங்க. காதல்னு அதான் எது காதல்னு நிறைய பேருக்கு குழப்பம். காதல்னால் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் படித்தவங்களுக்கு கூட குழப்பம். எது காதல்னு தெரியாமல் அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா எதுன்னு தெரிஞ்சு அவசரத்தில் எதையாவது ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அந்த கல்யாண உறவுலேருந்து விடுபட முடியாமல் இதுதான் நம்ம தலைவிதின்னு வாழ்நாள் முழுதும் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. எது காதல்னே தெரியாமல் போயிடுவாங்க. அதனால் அந்த ரொமான்ஸ் இருக்குல்ல, நீ யார் மேலே உனக்கு காதல் வந்திருக்கோ அங்கே தான் ரொமான்ஸு, அப்போ தான் உனக்கே அறிமுகமாகும். அது தானாகவே வரும், நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, அந்த ரொமான்ஸ் வந்துடும். யாரை உனக்கு பிடிக்கலையோ, யார் மேலே உனக்கு காதல் இல்லையோ அங்கே ரொமான்ஸே வராது. அப்படி வந்துச்சுன்னா அப்படியே அது நாடக காதல்னு ஒன்று இருக்குது, அதில் ரொமான்ஸும் கலந்துருக்கும். அதாவது ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க, காதலிக்கிற மாதிரி நடிப்பாங்க. இது வந்து உடலுறவை நோக்கமாக வச்சு வர்றது. ஆனால் பேசணுங்கிற ஆசைலாம் இருக்காது. இந்த காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக ரொமான்ஸ் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. அப்புறம் உடலுறவு முடிஞ்சிச்சுன்னா பேச மாட்டாங்க. அப்புறமா திரும்பவும் ஆசை வரும்போது திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் எது காதல்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏன்னா காதல் ஒரு உறவு வந்து காதலோடு கிடைக்கணும். ஒரு கணவனோ மனைவியோ அவர்கள் இருவரும் காதலர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். காதல் இல்லை என்றால் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது. பிடிச்சவங்கெல்லாம் கிடைக்க மாட்டாங்க, கிடைச்சவங்கள தான் வச்சு வாழணும், உனக்கு பிடிச்சவங்களே கிடைக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க, கிடைச்சவங்கள வச்சு வாழ வேண்டியதான் அப்புறம் அப்படின்னு பேசுகிறாங்க பாரு. அந்த மாதிரி பேச்சு வந்து தப்பான பேச்சு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதோட சும்மாவே இருக்கலாம். அது ஒரு நரகம் போன்றது. காதல் இல்லாத வாழ்க்கை நரகம் போன்றது. அதனால் நீ கட்டிக்க போகிற மனைவியோ சரி கணவனோ சரி அவரிடம் உனக்கு காதல் இருக்க வேண்டும். அப்போ உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். காதல் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நரகம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட, நரக வாழ்க்கை வாழ்வதை விட தனிமையில் இருந்துட்டு போகலாம். அதனால் பேசணுங்கிற அந்த ஆசை, அந்த ரொமான்ஸ் பண்ணுங்கிற அந்த ஆசை, அது வந்து பேச்சில் இருக்கணும். உன்னுடைய முதல்ல வந்து பேச்சில் எந்த அளவுக்கு காதல் பண்ணுற. சிலர் பேச மாட்டான், உடலுறவுலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேசுகிறாரா, அதான் பெண்கள் பார்த்திங்கன்னா, நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா பேசுகிறாரா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க. சில ஆண்கள் வந்து உடலுறவுலேயே நோக்கமாக இருப்பாங்க. அப்படின்னா காதல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பெண்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் பேச மாட்டேன்ற பேச்சிலே ஆர்வமாக இருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க உண்மையிலே நமக்கு நம்ம மேலே அவனுக்கு காதல் இருக்கா, இல்லை வெறும் உடல் உறவு நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்மகிட்ட பழகிறாரா, உண்மையிலே அந்த ஆண் வந்து நமது காதலன் உண்மையிலே நம்ம மேலே அன்பு வச்சுருக்கானா, இல்லை வெறும் உடம்பு ஆசைக்காக அவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக சும்மா நடிக்கிறானா என்பதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுவதில் ஆர்வமாக இருப்பாங்க பெண்கள். அதிலேருந்து அப்போ பெண்களுக்கு அந்த பேசுகிறதுல ஆர்வம் இருந்தால் தான் அது உண்மையான காதல் என்பது அதிலேருந்தே நமக்கு தெளிவாக தெரியும்.